நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் என்கிட்ட வந்து சத்தியமா என் தாயின் மீது ஆணையாக, இந்த தங்கச்சியின் மீது ஆணையாக, இந்த ஆயாவின் மீது ஆணையாக, இந்த அண்ணி இவங்களோட அண்ணியின் மீது ஆணையாக சொல்றேன். யூஎஸ் சர்டிபிகேட் உண்டான படம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூல் சுரேஷ் பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த இவங்களுக்கு சுகரு, உங்களுக்கு ஃபிகர் என்னது, கேன்சர், இந்த பையனுக்கு எய்ட்ஸ். உண்மையிலேயே இந்த தங்கச்சிக்கு சுகர் இருந்தால், இந்த தங்கச்சிக்கு கேன்சர் இருந்தால், இந்த தம்பிக்கு எய்ட்ஸ் இருந்தால், இவங்க எல்லாரும் இந்த கன்னி படத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த காலத்துல இவங்க ஆயாவும் சரி, இவங்க தங்கச்சியும் சரி, சரிப்பா, இவங்க பொண்ணும் சரி, ஓகே. இவங்க பேர கமெண்ட்ல வந்து ஈஸியா சொல்லிட்டு போறீங்க. இன்னும் கூல் சுரேஷ் வந்து திருநங்கை மாதிரி வந்திருக்காரு, 9 மாதிரி வந்திருக்காரு, கூல் சுரேஷ் அப்படி இப்படி என்ன போட்டிருந்தீங்க. உங்களுக்கு படம் பார்க்கும்போது அப்ப என்னென்ன மாதிரி படம் வரணும்? நல்லா அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா. இப்போ நான் பார்க்க வந்திருக்க படம் வந்து கன்னி. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பாட்டில்ல இருக்கு தண்ணி, நான் பார்க்க வந்த படம் கன்னி. பாட்டில்ல இருக்கு தண்ணி, நான் பார்க்க வந்த படம் கன்னி. இப்போ இந்த கன்னி, இந்த கன்னி படத்தை தான் நான் பார்க்க வந்தேன். நீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திருப்பீங்க. அதான் உங்களை நீங்க எல்லாம் பார்த்துட்டு அந்த வீடியோல போட்டிருந்தீங்களா, கூல் சுரேஷி. அந்த கூல் சுரேஷி வந்து ஒரு படம் வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு போனார்ல, அந்த படம் பேர் தான் கன்னி. இதை பாருங்க, இந்த படம் தான். நீங்க கூட கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்களா, அது கன்னியா இல்ல வேணுமா அப்படின்னு. அதுக்கு தப்பு ஏன் மேல இல்ல, அது ஸ்டைலே அப்படிதான் இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, இது கா போட்டிருக்கா, இந்த இடத்துல கொஞ்சம் அழிச்சிட்டாங்க, அப்பதான் ஷூ ஆயிடுச்சு. அப்ப நீங்க என்னன்னு படிப்பீங்க, ஷூ அப்படிதான் படிப்பீங்க. அதனால தப்பு என் மேலையும் இல்ல, ப்ரொடியூசர் மேலையும் இல்ல, இது ஸ்டைலே அப்படிதான். அது அதனால இது கன்னி தான், ஒப்பமான சத்தியமா இது கன்னி தான். புரியுதுங்களா? இதுவும் கன்னி தான், இதுவும் கன்னி தான், இதுவும் கன்னி தான். அதனால இந்த படம் கன்னி தான், கன்னி தான், கன்னி தான், கன்னி தான், கன்னி தான், கன்னி தான். இப்போ இந்த கன்னி படத்துல பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் கமெண்ட்ல வந்து ஈஸியா சொல்லிட்டு போறீங்க. இன்னும் கூல் சுரேஷ் வந்து திருநங்கை மாதிரி வந்திருக்காரு, 9 மாதிரி வந்திருக்காரு, கூல் சுரேஷ் அப்படி இப்படி என்ன போட்டிருந்தீங்க. உங்களுக்கு படம் பார்க்கும்போது அப்ப என்னென்ன மாதிரி படம் வரணும்? நல்லா அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா, இப்படி நல்லா அரையும் குறையுமா போட்டுட்டு ஜிங்கு 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 அப்படின்னு ஆடிட்டு வந்தா நல்லா கண் குளிரான்னு பாப்பீங்க. இந்த கன்னி மாதிரி படத்துல நல்ல ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி ஒரு படம் வந்தாக்க வந்து பாருங்கயா. புரியுதுங்களா? இந்த கன்னியை வந்து பாருங்க, இந்த கன்னியும் பாருங்க, கொஞ்சம் கீழே இறக்கி பாருங்க, இந்த கன்னியும் பாருங்க. இறக்கி பாருங்க, நான் உன்னை இதை அழிச்சிருக்கேன், இதை வச்சு சொல்லிடாதீங்கப்பா. உண்மையிலே இது கன்னி தான். இப்போ நீங்க இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல மெசேஜ். இன்னைக்கு இந்தியாவில் நிறைய மூலிகைகள் விளையுது, புரியுதுங்களா? அது எல்லாத்தையும் கொப்ப மௌனுங்களா எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு அமைச்சிடுறாங்க. வெளிநாட்டுக்கு அங்க இருந்து என்ன பண்றாங்க, இங்கிலீஷ் மருந்தை இங்கே கொடுத்துட்றாங்க, புரியுதுங்களா? அதனால நம்மளோட வளம் எல்லாமே வெளிநாட்டுக்கு தான் விற்பனை ஆகுது இல்லையா? இன்னைக்கு வந்து மூலிகை நம்ம வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் 1 வாரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், 10 நாளாக ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஆனால் அந்த காலத்தில் இவங்க ஆயாவும் சரி, இவங்க தங்கச்சியும் சரி, சரிப்பா, இவங்க பொண்ணும் சரி, ஓகே, இவங்க
ஏமா உன்னை இந்த படத்துல பாத்துனேமா. நீங்க தான் அந்த கன்னியா? வெரி குட் வெரி குட். இல்லம்மா நீங்க இவங்க வந்து ஆளு இவ்வளோ பாம்பே நடிகை மாதிரி இருக்காங்க. ஆனா இல்லம்மா சாரிம்மா, இவங்க பாம்பே நடிகைன்னு சொன்னா அவங்க இல்லைன்றாங்க. ஹாலிவுட் நடிகை இங்கிலீஷ் படம் நடிகை மாதிரி இருக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன், நான் கிண்டலுக்கு சொல்ல. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா இந்த தங்கச்சி கையை கொடுமா, இந்த தங்கச்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்றது தெரியும். அவ்வளவு சூப்பர். அதுக்குதான் இருப்பா, நான் அதுக்குதான் கையை பிடிக்கல சொல்லிதான் பிடிக்கிறேன். என் தங்கச்சி மாதிரி புரியுதுங்களா? இந்த தங்கச்சி இந்த படத்துல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் பேர் என்னவோல போட்டுருந்துச்சு, மாயோன் சார். அந்த சிவா சார் வந்து உண்மையிலே சார், நான் மட்டும் அந்த தமிழக அரசு அவார்டு கொடுப்பாங்கல்ல, அது கொடுக்கறதுக்கான எனக்கு அதிகாரம் இருந்தால் இந்த படத்துக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா நீங்க இந்த இந்தியா மேல வச்சிருக்க அக்கறையில ப்ரொடியூசரோட காசை வாங்கிட்டு ஜிங்கு 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 ஜிங்குன்னு நாலு நடிகை ஆட விட்டா போதும் அப்படின்னு இல்லாம ப்ரொடியூசரோட பணமும் மிச்சமாகணும். நாளைக்கு வரலாறுல கன்னி அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற ரிஜிஸ்டர் ஆகணும். அந்த ஒரு எண்ணத்துல நீங்க ஒரு அருமையான படம் கொடுத்திருக்கீங்க. இயக்குனர் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த படத்துல ஆயுர்வேதிக் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. கேமராமேன் அந்த ஆள் பேரும் தெரியலையாவா, யாரு ஒல்லியா இருந்தாரு, பேரு என்ன பேரு? ராஜ்குமார் சார். நீங்க வந்து இந்த தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. உண்மையிலே சொல்றேன், நம்ம நாட்டு மருந்தை பத்தி இந்த கதையில வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த தங்கச்சிக்கு சுகர் இருந்தால், இந்த தங்கச்சிக்கு கேன்சர் இருந்தால், இந்த தம்பிக்கு எய்ட்ஸ் இருந்தால், இவங்க எல்லாரும் இந்த கன்னி படத்தை வந்து பாத்தீங்கன்னாக்க அவ்வளவு கண் குளிரா அந்த கேமராமேன் வந்து படம் பிடிச்சிருக்காருயா. அத பார்க்கும் போது இவங்களுக்குள்ள என்ன வியாதி சொன்ன, நல்ல வேலை எய்ட்ஸ்னு மாத்தி சொன்ன, சண்டைக்கு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு சுகரு, உங்களுக்கு பிகர், கேன்சரு, இந்த பையனுக்கு எய்ட்ஸ், இந்த மாதிரி வியாதிகள் எல்லாமே உடனே குணமாயிரும். அந்த அளவுக்கு இந்த படத்தோட கேமராமேன் என்ன பேர் சொன்னீங்க? ராஜ்குமார் சார். நீங்க வந்து அவ்வளவு பிரமாதமா கேமரா ஒர்க் இருக்கு. நான் ஏற்கனவே முந்தா நாளே வேற படம் பார்த்துட்டேன். பிரஸ் மீட்ல படம் பார்க்கும்போது நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் என்கிட்ட வந்து சத்தியமா என் தாயின் மீது ஆணையாக, இந்த தங்கச்சியின் மீது ஆணையாக, இந்த ஆயாவின் மீது ஆணையாக, இந்த இவங்களோட அண்ணியின் மீது ஆணையாக சொல்றேன். உண்மையிலே பத்திரிகைக்காரங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கேமராமேன் சூப்பரா இருக்குப்பா, இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால கேமராமேன் சார், நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணீங்க. அப்புறம் வந்து உங்க புருஷனா தானே நடிச்சிருக்காரு மணிமாறன். அந்த புருஷனா நடிச்சிருக்க மணிமாறன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வீரமும் ஈரமும் உள்ளவங்களுக்கு நடிச்சிருக்காங்க. யாருமா அது? யாரு? ஹீரோயின் இல்லம்மா. உங்களை பொறுத்த வரைக்கும் வேணா அது அஸ்வினி சந்திரசேகரன் சொல்லலாம். ஆனால் என் கண்ணுக்கு செம்பியாதான் தெரியுறாங்க. படம் பாக்குறப்ப ஒரு ஆயா ஒண்ணு நடிச்சிருக்குப்பா, அதுக்கு என்ன கிளாப்ஸ். அந்த ஆயா கூட அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஆயா, நீ எங்க இருந்தாலும் இந்த கன்னியின் சார்பாக, இந்த சார்பாக உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எப்படி பொதுவாவே பாத்தீங்களா, எனக்கு மாலை போடுறாங்களாம். நீங்க மாலை போடுங்க.
நீங்களே போட்டுக்கங்க. ஏன்னா நான் மாலை போட்டோம்னாக்க அப்ப நீங்க வேற மாதிரி சொல்றீங்க இல்லையா? அப்புறம் டிவில எல்லாமே வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயுமே 3 நாளைக்கு அதே போடுவீங்க, புரியுதுங்களா? கேட்டா இல்லையா? அதனால இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் போடக்கூடாதுமா, பத்தி உங்களுக்கு தெரியாதுமா, புரியுதுங்களா? இல்ல இல்ல இருமா இருமா, நான் போட்டாதான் தப்பாயிரும். நான் போட்டாதான் தப்பாயிரும், நீங்க தப்பு பண்ணிட்டாங்க. பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலேயே இந்த தங்கச்சி இவங்க நடிக்கல, இருந்தாலும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அம்மா இருங்க, என் தாயின் மீது ஆணையா சொல்றேன், நான் மாலை போடலப்பா, கையில தான் எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகை தாரா கிரிஷ் பேசுறேன். இன்னைக்கு என்னோட படம் கன்னி படம் ரிலீஸ் ஆகுது. ஹீரோயின் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால பெங்களூர்ல இருந்து வர முடியல. கன்னி படம் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் சர்டிபிகேட் உண்டான படம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குல் சுரேஷ் பாத்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே இது கிடையாது. எல்லாருமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்ல தான் டைரக்டர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா இவ்வளோ ரஷ்ஷஸ் இருக்குது. நாங்க நினைச்சோம் இவ்வளோ கூட்டங்கள் வராதுன்னு நினைச்சோம். ஆனா பார்த்தா சின்ன படத்துக்கு நிறைய வரவேற்புகள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர் வந்து படம் பாருங்க. எங்களை மாதிரி நடிகர்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை. அவங்க ஃபேமஸ் ஆகணும், நடிச்சு ஃபேமஸ் ஆகுறாங்களோ இல்லையோ, ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு பக்கத்துல வந்து நின்று இந்த மாதிரிலாம் பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தா ரிவ்யூஸ் அதிகமா போகும். ஸோ நம்ம ஜனங்களுக்கு என்ன வேணும்? பேட் கமெண்ட்ஸ் கொடுத்தா ரிவ்யூஸ் அதிகமா போகும். ஒழுங்கா அதில் பாதிக்கிறது நாங்கள் தான். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் எடுத்தோம்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வில்லன்கள் தேவைப்படுவாங்க, நிறைய பேட் கமெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் தேவைப்படும். இது லைஃப், அதுவும் இது சினிமாவில் நாங்கள் இருக்கோம். எப்படியோ எனக்கு தைரியம் இருக்குது, இதையும் தாண்டி நம்ம வருவோம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரிலாம் பொது வெளியில் ஒரு நடிகையை கலாய்க்காதீங்க, கலாய்க்கவும் கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். மக்களுடைய ஆதரவு தயவு செய்து தாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் தயவு செய்து நெகட்டிவ் பண்ணிடுங்க. இது நான் தான் சொன்னேனே, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பார்க்கக்கூடிய ஒரு படங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு லவ்வர்ஸ்க்கு உண்டான விஷயம் கூட இதுல இருக்காது. இதுல வந்துட்டு ஜென்ஸே இல்லை, ஹீரோவே கிடையாது. எனக்கு கனவுனா ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாகவே ஹீரோயின் வேரியன்ட் சப்ஜெக்ட் தான். அதில் வந்துட்டு இதில் இல்லை, இதில் பேர் அழிஞ்சிருக்குது, இது வந்து இதெல்லாம் தப்பான, இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே வந்துட்டு ஒரு கேவலமான ஒரு விஷயம். குல் சுரேஷ், இதெல்லாம் நீங்கள் தவிர்த்திக்கிறது பப்ளிக் பிளேஸில் ரொம்ப நல்லது. வாய்ப்பு வேணும்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. வெந்தி தண்ணிந்தது காடு, குல் சுரேஷ்க்கு வணக்கத்தை போடுன்னு சொல்லுவீங்கல்ல. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு சிம்பு சார் சைடோ இல்லைன்னா சந்தானம் சாரோட ஃப்ரெண்ட் இல்லை நீங்கள். ஸோ நிறைய இடத்துல நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேவலமாக விஷயங்கள்லாம் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு ஃபெமிலியர் ஆகணுன்ற அவசியம் எங்கேயுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.